ஜாயிண்ட் டைரக்டர் சென்னையிலிருந்து டெல்லி வந்த பிறகு அவர் என்னென்ன குறிப்புகள் கொடுத்தார் என்பதை அடுக்கடுக்காக சொல்ல இருக்கிறேன். பல உண்மைகள் வர இருக்கின்றன. வேற எந்த சேனல்ல வராது நான் இன்னைக்கு சொல்ல போறேன் கோபிநாத். இதுல ஒண்ணு சரணாகதி அடையணும், இல்ல ஜெயிலுக்கு போகணும். வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். இடி அதிகாரிகளினுடைய நடவடிக்கைகள் எப்படிப்பட்டதாக தெரிகிறது உங்களுக்கு கிடைத்த தகவலின்படி? 3 முக்கிய திமுக நபர்கள் பிடிபட உள்ளனர். அகப்படப்போட 3 நபர்கள் ஆலை நிறுவனத்தை சேர்ந்தவர்கள், இங்க டாஸ்மாக்ல இருக்கிற அதிகாரிகள் இந்த அளவுலயே அந்த இது இருக்குமா, இல்ல ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? ஒண்ணுமே இல்ல, சின்ன கட்டெரும்புகள், யானைகள் மாட்டிக்கொண்டு இருக்கின்றன, திமிங்கலங்கள் மாற்ற இருக்கின்றன. அரசாங்கத்திற்கு ஏப்பம் விட்டார்கள். இவர்கள் நாம் பொது பணத்தை அரசாங்கத்திற்கு வழி செலுத்தாமல் அரசாங்கத்திற்கு 1 ரூபாய் கொடுத்துட்டு இவங்க 100 ரூபாய் அடிச்சிருக்காங்க. திமுக அதுல இருந்து திணறுங்க, வெளில வந்து கஷ்டங்க. அண்ணாமலை கோடிட்டு காண்பித்திருக்கிறார். முதல்வர் கூட அக்யூஸ் நம்பர் 1 ஆகலாம் என்று. இது அண்ணாமலை பேசுவது அமித்ஷா பேசுவதற்கு ஒப்பம். ஓகே, அப்போ அண்ணாமலை அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை A1 குற்றவாளி அப்படின்னு சொன்னது அங்க அந்த அத்தகைய நிலையை எட்டி இருக்கிறார்கள், அதனுடைய வெளிப்பாடு தான் இது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஜூன் ஜூலைல, ஏன்னா இதெல்லாம் ஸ்டடி பண்றதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும், மினிமம் 4 to 5 months ஆகும். ஜூன் ஜூலைல ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு தமிழ்நாட்டில். அப்போ கண்டிப்பாக இது இட் வில் அஃபெக்ட் தி DMK's future. முதலமைச்சர் அதிகமாக பேசுகிறார், துணை முதலமைச்சர் எங்கே காணவில்லை. அவரும் மௌனமா இருக்கிறதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கோ? தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற டாஸ்மாக் இடி ரைடு விவகாரம் குறித்து பேசலாம். வணக்கம் சார். நமஸ்காரம் கோபிநாத். நமஸ்காரம். நானும் பல தகவல்களை, முக்கியமான தகவல்களை, குறிப்பாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் டைரக்டர் சென்னையிலிருந்து டெல்லி வந்த பிறகு அவர் என்னென்ன குறிப்புகள் கொடுத்தார் என்பதை அடுக்கடுக்காக சொல்ல இருக்கிறேன். ஆக மொத்தம் இந்த தமிழ் கோபிநாத் ஒரு கான்வர்சேஷன்ல பல உண்மைகள் வர இருக்கின்றன. வேற எந்த சேனல்ல வராது நான் இன்னைக்கு சொல்ல போறேன் கோபிநாத். சூப்பர் சார். அந்த வகையில தாங்க சார், இப்போ இங்க டாஸ்மாக்ல இங்க ரைடுல நடத்திட்டு போன இப்போ இடி அதிகாரிகள் எந்த வகையில இப்போ என்னென்ன விஷயங்கள் கிடைக்கப்பட்டதை வச்சு செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது. அந்த வகையில இப்போ டாஸ்மாக் ரைடுல இடி அதிகாரிகளினுடைய நடவடிக்கைகள் எப்படிப்பட்டதாக தெரிகிறது உங்களுக்கு கிடைத்த தகவலின்படி? 3 முக்கிய திமுக நபர்கள் பிடிபட உள்ளனர். 48 முதல் 55 வரை சில முக்கிய தஸ்தாவேஜுகள், சில டாக்குமெண்ட்ஸ், இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்று இடி அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள். அதிர்ச்சி அளவிற்கு அந்த கோப்புகள் இருக்கின்றன. தவிர 85 முதல் 100 வரை சில முக்கியமான நபர்கள் எப்படி தங்களுடைய பொது வியாபாரத்திலிருந்து டாஸ்மாக் அரசாங்கத்திற்கும் தனியார் பட்டமுறைக்கும் தொடர்புகள் இருந்தது என்பதையும், கால் டேட்டா ரெக்கார்டர் CDR என்று சொல்லக்கூடிய தொலைபேசி வாயிலாக நிரூபிக்கப்படக்கூடிய அளவிலும், கம்ப்யூட்டர் டிஸ்கில் இருந்து எடுக்கப்பட்டவரும், இதெல்லாம் ஒரு அலசி ஆராய்வதற்கு 15 முதல் 20 நாள் வரை தேவை. அது ஒரு சென்ற வாரம் புதன்கிழமை அதை கொடுத்தார்கள். இன்னும் ஒரு வாரத்திற்குள் மிக மிக தெளிவாக அறிக்கைகள் வெளிவராக இருக்கின்றன. 1000 கோடி என்று சொன்னாலும் அது ஒரு பிள்ளையார் சொல்லி, அது 1 லட்சம் கோடியானாலும் சரி, 2 லட்சம் கோடியானாலும் அனுமான் வாதினமே நீட்டிக்கொண்டே போகலாம். இதில் அகப்படப்போட 3 நபர்கள் குறிப்பாக திமுக முக்கிய தலைமையில் இருக்கிறார்கள் என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன கோபிநாத். ஓகே, சோ இங்க இப்போ இந்த ரைடின் போது கிடைக்கப்பெற்ற டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஆடியோ வீடியோ தொடர்பான அந்த எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே இப்ப செக் பண்றாங்க, எவிடன்சஸ் எல்லாத்தையும் அப்படின்றத இப்ப தகவலாக இருக்கிறது. கரெக்ட். இது ஒரு 8 பேர் கொண்ட குழு செய்கிறார்கள். அது ஃபாரன்சிக்
சைட்ல இருந்தும் டபுள் கிராஸ் செக் பண்ணி கோர்ட்டுக்கு போவதற்கு முன்பதாக கண்டிப்பாக இதில் ஒரு மாபெரும் திருப்பம் இருக்கும். தமிழக அரசியலில் ஒரு பூகம்பம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை கோபிநாத். ஓகே, நீங்க இதுல பர்டிகுலர்லி ஒரு 3 பேர் நீங்க குறிப்பிடுறீங்க மாட்டுவாங்க அப்படின்றது. இப்படி ஆலை 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 நிறுவனத்தை சேர்ந்தவர்கள், இங்க டாஸ்மாக்ல இருக்கிற அதிகாரிகள், இந்த அளவுலயே அந்த இது இருக்குமா, இல்ல ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? ஒண்ணுமே இல்ல, அதாவது சின்ன கட்டெரும்புகள், யானைகள் மாட்டக்கொண்டு இருக்கின்றன, திமிங்கலங்கள் மாற்ற இருக்கின்றன. ஓகே, அதனோட சிவியர்னஸ் நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் சார். ஏன்னா இப்ப டெல்லியில மாதிரியான நடந்த அந்த மதுபான கொள்கை, அதுல நடந்த விஷயங்கள், அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் எந்த அளவுக்கு இருந்தது, அது போலவே இங்க எதிர்பார்க்கலாமா? அதைத்தான் சொல்ல வரீங்க? கண்டிப்பா அதை விட மேல இருக்கும். அதை விட மேல. ஓகே. அது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், தமிழ் நேயர்களுக்கும் கோபிநாத் நேயர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்றால், இதில் பல உண்மைகள் வெளிவர இருக்கின்றன கோபிநாத். 2016 வருடத்திற்கு பிறகு, நரேந்திர மோடி அரசாங்கம் வந்த பிறகு, சில மாநில கட்சிகள் ஆளுங்கட்சியாக மாறிய பிறகு அவர்கள் எப்படி இந்த மதுபான ஊழலில் பணம் செய்தார்கள் என்பதைத்தான் ஒரு லார்ஜர் பிக்சர், பெரிய வரைபடத்தை நரேந்திர மோடி வரைக்க இருக்கிறார். ஒன்று, இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் என்று சொல்லி தன்னை மார்த்தட்டி கொண்டு ஊழலை அகற்றுவேன் என்று சொல்லி வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்படி ஜெயிலில் தள்ளினார்களோ, ஊழல் பேர் வழியாக மாறினாரோ, அதை தவிர திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது அரசாங்கத்திற்கு வந்தாலும் சரி, மத்திய அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, அது ஒரு ஊழல் கும்பலாக இருக்கிறது என்பதைத்தான் நிரூபிக்க இருக்கிறார்கள். யூபிஏ அரசாங்கத்தின் பொழுது 2G ஸ்கேமில் ராஜா அவர்கள் எப்படி 1,76,000 கோடி என்று ஊழலை செய்தாரோ, அதே மாதிரி சாராயத்தில் ஸ்டாலின் அரசு 2 லட்சம் கோடி என்று வரைபடம் வருகிறது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் இருந்து. ஆக மொத்தம் இது ஒரு அரசியல் பிரச்சனையாக மாறினாலும் மாறலாம். கடந்த ஒரு 3-4 வருடங்களில் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் சத்தீஸ்கருடைய முதலமைச்சர் பூபேஷ் பகல் இப்பொழுது தமிழக முதலமைச்சர் என்று அதில் தான் முடிவு என்று நான் நினைக்கிறேன் கோபிநாத். ஓகே, இதனோட அளவுன்றது 2 லட்சம் கோடி வரைக்கும் இருக்கலாம்னு எதிர்பார்க்கிறீங்களா? கண்டிப்பா. காரணம் என்ன என்று கேட்டால், அரசாங்கத்திற்கு ஏப்பம் விட்டார்கள். இவர்கள் தான் பொது பணத்தை அரசாங்கத்திற்கு வழி செலுத்தாமல் அரசாங்கத்திற்கு 1 ரூபாய் கொடுத்துட்டு இவங்க 100 ரூபாய் அடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், சில கம்பெனிகளில் இருந்து லோயஸ்ட் டெண்டர், லோயஸ்ட் டாக்ஸ் பெய்ட் டு தெம், அதெல்லாம் வரப்போகுதுங்க. அதெல்லாம் ஒரு வெள்ளை அறிக்கையாக வரப்போகுதுங்க. திமுக அதுல இருந்து திணறுங்க, வெளில வர்றது கஷ்டங்க. ஆனா இது பத்தி கேட்கும் பொழுது, இப்போ எந்த புகாரின் அடிப்படையில வந்தோம் அப்படிங்கறதுலயா இருக்கட்டும், ஆவணங்கள் கைப்பற்றினது அப்படிங்கறதுலயா இருக்கட்டும், ஈடி கிட்ட எந்த ஒரு தெளிவுமே கிடையாது. நிறைய விஷயங்கள் அவங்க சும்மா பொய் சொல்லிட்டு போறாங்க, ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்ற அடிப்படையில தான் நாங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்டா செயல்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. செந்தில் பாலாஜிக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், 36 கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்க இந்த தமிழ்நாடு டாஸ்மார்க்கை பத்தி. தயவு செய்து ஐத்தமிழ் வாசகர்கள் செந்தில் பாலாஜியினுடைய டிரான்ஸ்போர்ட் ஊழலை பற்றி இதில் கனெக்ட் பண்ணக்கூடாது. இது வேறு அது வேறு. 2 கேஸ்கள் இருக்கின்றன. ஒன்னு டிரான்ஸ்போர்ட் ஊழல், 2வது சாராய ஊழல். இந்த சாராய ஊழலில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், செந்தில் பாலாஜிக்கு மிக 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 நெருக்கமான தொடர்பு ஒரு முக்கியமான அரசியல்வாதியிடம் இருந்தது. அவரிடம் இருந்து கையொப்பங்கள் போட்டு அரசு குறிப்பிலிருந்து சில முக்கிய தஸ்தாவேஜுகள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் சிக்கி உள்ளது. அதிலிருந்து முக்கிய புள்ளி தப்புவது கடினம். முக்கிய புள்ளின்னு குறிப்பிடுறது இப்போ தலைமை வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல அதற்கு அடுத்த கட்டம் கீழே இருக்கிறவங்க எடுத்துக்கலாம்? போக போக தெரியும். நீங்க எங்க வாயை நீங்க கலனீங்கன்னா நான் சில உண்மையை சொல்ல வேண்டிய நேரிடும், வேண்டாம் என்று நினைக்கிறேன். சூசகமாக சொல்ல போனோம் என்றால், வெள்ளிக்கிழமை எப்பொழுது இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய ரெய்டு முடிந்ததோ, அது முடிந்ததிலிருந்து இன்று காலை வரை அவசரமாக மிக துல்லியமாக ஒரு கான்செப்ட் நோட் என்று பெயர், ஒரு 10 வரியில ஒரு டைப் அடிச்சு கொடுக்கணும் அமித்ஷாக்கு. இந்த மாதிரி ஊழல்கள் எல்லாம் நிர்மலா சீதாராமனுக்கு கவனத்திற்கு கொண்டு செல்வார்கள். அதில் முக்கியமான புள்ளி மாட்டிக்கொள்ள இருப்பதாகத்தான் அதில் வந்திருக்கிறது ஒரு விளக்கம். அதைத்தான் இன்று அண்ணாமலை கோடிட்டு காண்பித்திருக்கிறார். முதல்வர் கூட அக்யூஸ் நம்பர் 1 ஆகலாம் என்று. இது அண்ணாமலை பேசுவது அமித்ஷா பேசுவதற்கு ஒப்பம். ஓகே, அப்ப அண்ணாமலை அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை A1 குற்றவாளி அப்படின்னு சொன்னது அங்க அந்த அத்தகைய நிலையை எட்டி இருக்கிறார்கள், அதனுடைய வெளிப்பாடுதான் இது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ Absolutely right. You understood. ஓகே, ரொம்ப சீரியஸா போகுது, ரொம்ப சீரியஸா போகுதுங்க. சும்மா இதை வெட்ட தட்டி மறிக்கிறது கிடையாது. இதுல
திமுக ஒண்ணு சரணாகதி அடையணும், இல்ல ஜெயிலுக்கு போகணும். ரெண்டுத்துல ஏதான ஒண்ணு. இல்ல ஆனா இப்போ வழக்கு ரீதியாக என்னதான் இதற்கு முன்னாடி கூட நீங்க இப்ப 2Gல இருந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எல்லாமே வந்து இத்தகைய பெரிய பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட எதுவும் இதுவரைக்கும் நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க இருக்கிறாங்க இல்லையா? எதனாலும் டெக்னிக்கலா ஹேண்டில் பண்றது, தங்கள் மீது எந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா, குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட்ல இருக்கிறாங்க இல்லையா? அவங்க சொல்வது போலவும் எதுவும் நிரூபணம் ஆகல இல்லையா? எல்லாம் ஒரு அரசியல் விளையாட்டுகளாக தானே இப்ப போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். அப்ப இதுவும் அது மாதிரி போயிடாது அப்படிங்கறதுல வந்து எந்த வகையில உத்தரவாதம் கொடுக்க முடியும்? போகாது, போகாது, நிச்சயம் போகாது. ம். ரஷ்யா மார்ட்டின் சில குறிப்புகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். போபர்ஸ் ஊழல் 1984, இப்ப 2025 நம்ம இருக்கோம். 40 வருஷம் ஆச்சு. இப்பதான் லெட்டர் ஆஃப் டிராகேட்டரி அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க இந்த சமயத்துல. ஆக மொத்தம் அந்த ஊழல் என்பது சொல்லுவது எப்போனா தலை தூக்கும். இன்னொன்னு, ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஜஸ்டிஸ் MC ஜெயின் கமிஷன், மிலாப்சந்த் ஜெயின் கமிஷன் என்று சொல்லக்கூடிய ராஜீவ் காந்தியினுடைய மரணத்திற்கு கான்ஸ்பிடோரியல் ஆங்கிள் என்று சொல்லுகிறார்கள். அதில் எப்படி ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் யார் யார் சதி திட்டம் தீட்டினார்கள் என்ற ரிப்போர்ட்டை நான் தாங்க ஃபர்ஸ்ட் கொண்டு அந்த வார்த்தாங்க தெலுங்கு பேப்பர்ல. ஃபர்ஸ்ட் என்னுடைய டாக்குமெண்ட் வச்சுதான் அந்த அரசாங்கம், தேவகவுடா அரசாங்கமும் சீதாராம் கேசரி சொல்லி அந்த அரசாங்கம் கவுந்ததற்கு என்னுடைய ரிப்போர்ட் தான் காரணங்க. நான் சொல்றது 1995, 94, 93 லைக் தட். இன்னமும் MLCB கேஸ் முடியலைங்க. MLCB போட்டிருக்காங்க சார். எப்போ ஒரு 6 மாசத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் சம்மன் வரும் எனக்கு. நான் போய் உட்காந்துப்பேன். எந்த DSP எதுக்கு போய் உட்காந்துக்கணும், அவரே எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. தினம் சார் என்ன சார் நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒண்ணு இல்லை, வழக்கு போயிட்டே இருக்கு சார். ஆக மொத்தம் உண்மை எப்போனா கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு சொல்றேன், 106 நாள் ஜெயிலில் இருந்த நம்ம மாண்புமிகு மிஸ்டர் ஒயிட் பி சிதம்பரம் அவர்கள் அது நிரூபணம் ஆச்சுங்களா தானே? இன்னமும் அவர் சொல்ற நிரூபணம் ஆகணும்னு. ஆனா ஏன் ஜெயில போனாரு? கனிமொழி 1 வருஷம் 2 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்துட்டாங்களே, நிரூபணம் ஆகலன்ட்டு எதுக்கு ஜெயில் போனாங்க? பின்ன அரவிந்த் கெஜ்ரிவால் எதுக்கு ஜெயில் போனாரு? நிரூபணம் ஆகல. ஆக மொத்தம் அதே வழக்கில் அதே நிலைப்பாட்டில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சாராய ஊழலில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. வெளியே வருவது கடினம். ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதங்கள் மிக மிக இன்னலான மாதங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு. இன்னும் சொல்ல போன வேண்டும் என்றால், ஆகஸ்ட் 15, 2025 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழக ஸ்போர்ட்ஸ் ஜெயின் ஜார்ஜில் கொடி ஏற்றுவாரா ஏற்ற மாட்டாரா என்ற ஒரு கேள்வி கூடி வந்துவிடும். இல்ல நீங்க இந்த அளவுக்கு உச்சபட்சமா போறீங்க. பட் இந்த இடத்துக்கிட்ட நான் வந்து திமுகவினுடைய லீகல் விங்க நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த மாதிரி எத்தகைய விஷயம் பிரச்சனைகள் வந்தாலும் கூட லீகல் விங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் இப்போ பேட்டி எடுத்தவர்களே சிலர் வந்து அதை குறிப்பிடுறாங்க. திமுக வந்து டிஎம்கே இஸ் டூ ஸ்மார்ட், அவங்களோட லீகல் விங்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒண்ணு. இதெல்லாம் தாண்டி அவங்க நீங்க சொல்ற நிலைக்கு போவார்களா அப்படிங்கிறது வந்து சந்தேகம்தான் அப்படின்றத சொல்றாங்களே. ஊழல் செய்வதில் சில விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திலும் சரி, அமைச்சரிலும் சரி. எங்க பொதுமக்களுக்கு தெரியாதாங்க கோபிநாத்? என்ன பேசுறீங்க கோபிநாத்? நீங்க சென்னையில் ஒரு குறிப்பிட்ட உதாரணத்துக்கு சொல்றேன், நான் பேச்சுக்கு சொல்றேன். ஒரு ஒரு திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் இருக்கிறார். அவருக்கு 10 வருடத்திற்கு முன்பாக இருந்த சொத்து நிலவைகள் இன்று இருக்கிறது. என்ன இருக்கிறது என்று பொதுமக்களுக்கே தெரியுங்களே. திராவிட முன்னேற்ற கழகத்தில் 50 குட்டி அதானிகள் இருப்பதாகத்தானே அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். அவர் வந்து கார்பரேட்டைசேஷன் ஆஃப் டிஎம்கே தான் சொல்றாரு. சாராய ஊழலாக இருந்தால் விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்தாலும் கோபிநாத் பொதுமக்களுக்கு தெரியும். விஞ்ஞான நீங்க வந்து ஐடி விங்கோ இல்ல லீகல் விங்கோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு they can prolong the case, அவ்வளவுதான். பட் அல்டிமேட்லி the top man has to go to jail. சார் இப்போ டெல்லியில இப்போ நீங்க இந்த தகவல்கள் எல்லாம் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? அமித்ஷாவுக்கும் கொடுக்கப்படும். ஏன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் ரிப்போர்ட்ஸ் டு 2 மினிஸ்டர்ஸ். அதை நான் நேயர்களுக்கு சொல்லியாக வேண்டும். உள்துறை அமைச்சருக்கு ஏன் அந்த ரிப்போர்ட் போகிறது என்று கேட்டால், மணி லாண்டரிங்ல வருது இந்த கேஸ். இதன் மூலமாக பல திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அயல் நாட்டில் சொத்து வாங்கி இருக்கிறார்கள் என்ற சந்தேகம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு வருகிறது. காரணம் என்ன என்று கேட்டால், இந்திய வங்கிகளில் அந்த தொடர் காணவில்லை. எத்தனையோ இருக்குங்க அதுல. சோ ஆக மொத்தம் நீங்க கேட்க வந்தீங்க, நீங்க கேளுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. நிர்மலா சீதாராமனுக்கும் சரி, அமித்ஷாவுக்கும் 2 பேருக்கும் இந்த அறிக்கைகள் கொடுப்பார்கள். ஏன்னா இந்த மேஜர் ஆப்பரேட்டிவ் பர்சன் இன் திஸ் இஸ் அமித்ஷா. அவருடைய டைரக்ஷன் மேல்தான் இந்த அனைத்தும் நடக்கிறது. ஆக மொத்தம் அமித்ஷா குறிப்பில் இருந்து தான் அண்ணாமலையும் இது மாதிரியான செய்திகளை கசிய விடுகிறார்.
அரசியல் ரீதியாக என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. நீங்க டிஎம்கேனுடைய லீகல் நீங்க நன்னா இருக்கலாம், பட் என்னுடைய பத்திரிகை துறை நான் மோப்பம் படிக்கிறது இதுதாங்க. ஓகே, சோ இப்போ அமித்ஷா அவர்கள் சொன்னதின் பேர்ல தான் இங்க A1 குற்றவாளி அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இதுல பிரதமர் மோடி அவர்களினுடைய சிறப்பு கவனம் எந்த அளவுக்கு இருக்கு? அமித்ஷாக்கு இருக்கிறதுமா அதான், அது மோடி அவர்கள்லாம் இதுல நூனுக்கெல்லாம் பார்க்க மாட்டாரு. மோடி அவர்கள் ஓவரால் இன்சார்ஜ், பட் பர்டிகுலர்லி டிஎம்கேன்னா அமித்ஷா தான். அப்போ இந்த டாஸ்மாக் தொடர்பான இந்த ஊழல் இருக்கு இல்லைங்களா, இந்த இடி ரைடு, இந்த பிஃபோர் இடி ரைடு, ஆஃப்டர் இடி ரைடு, டிஎம்கேவினுடைய நிலை எப்படி இருக்க போகிறது? பிஃபோர் இடி ரைட் பிரமாதமா பேசுவாங்க, மீசையில மண் ஒட்டலன்னு பேசுவாங்க, தமிழ்ல ரூ மாத்துவாங்க, திருப்பி யூட்டர்ன் அடிப்பாங்க, இல்லைன்னுவாங்க, மும்மொழி கொள்கை டீலிமிட்டேஷன் வாங்க. இடி ரைடுக்கு பிறகு சரணாகதி, அரே அம்பே டபால் கொம்பு மாதிரி கீழே ஊந்துருவாங்க. வீட்டுல வந்து ஒரு மரக்கொம்பு வச்சு கீழே வந்து எப்படி விழும், டொப்புன்னு அப்படி ஊந்துருவாங்க. முடிஞ்சு போய் சரணாகதி. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவுமே சரணாகதியினுடைய கிங் ஆச்சு அவங்கெல்லாம். அப்போ நீங்க சொல்ற இந்த சிச்சுவேஷன்ஸ், இந்த இத்தகைய நிலைகள் தான் நடக்க போகுது அப்படிங்கிறது முன்கூட்டியே இப்ப திமுகவினருக்கு, முதல்வர் மு க ஸ்டாலினுக்குலாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதனாலதான் இந்த டீலிமிட்டேஷன், த்ரீ லாங்குவேஜஸ் இதெல்லாம் அதனாலதான் முன்னெடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா ஆமா ஆமா. ஆனா இதெல்லாம் பண்றதுனாலதான் இந்த ரைடுன்றாங்க அவங்க. கோபிநாத் என்ன நீங்க பேசுறீங்க கோபிநாத்? தயவுசெய்து கோவப்படாதீங்க கோபிநாத். பொதுமக்களுக்கு நன்னா தெரியும் கோபிநாத். ஊழல் பண்ணும்போது இந்த பசங்களுக்கு தெரியாதாங்களா கோபிநாத்? ஊழல் பண்ணும்போது தாங்க செய்வது குற்றம் என்பது 4 வருடங்களுக்கு முன்பா தெரியாது இருக்காதா? ஒண்ணும் வேண்டாம், நீங்க கல்லு கடையில போய், இந்த சாராய கடையில போய் ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ரா அது மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் வந்து எவ்வளவு எழுதியிருப்பாங்க, 450 ரூபான்னு போயிட்டு, அது 450 ரூபாய் 500 ரூபா வாங்கலாம். அந்த 50 ரூபாய்க்கு ரிசீட் கொடுக்க மாட்டாங்களே, அது ஊழல் இல்லைங்களா சார்? 10 ரூபா பாலாஜின்னு சொல்றாங்களே சார், அது என்னது சார் அது? ஆக மொத்தம் ஊழல் செய்யும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு தெரியாது, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் பிடிச்சாதான் தெரியுமாங்க. அது பிடிப்பது இரண்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவந்த கலை. ஓகே, இப்ப இந்த விஷயத்துல நான் ஃபைனலி தெரிஞ்சுக்க நினைக்கிறது, அங்க டெல்லியில இருக்கிற திமுக புள்ளிகளுக்கு இது குறித்த தகவல்கள் போய் சேர்ந்திருக்கிறதா? திமுக புள்ளிகளுக்கு ஏதாவது அழுத்தங்கள் இல்ல அவங்களுக்கு எச்சரிக்கைகள் ஏதாவது போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்க உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிருக்கிறாங்களா? எங்கிட்ட ஷேர் பண்ணல, பட் சில எப்பவுமே இந்த நெட் வரதுக்கு முன்னாடி கோபிநாத், திமுக புள்ளிகளுக்கு நன்றாக தெரியும் எப்படி இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த மாதிரியான வழக்குகளுக்கு முன் உதாரணமாக செய்வார்கள் என்பதை ஒரு நிமிடத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஐத்தமிழ் நேயர்களுக்கு. இந்த ரெய்ட் நடப்பதற்கு முன்னதாக, இது மாதிரி தஸ்தாவேஜுகள் டாக்குமெண்ட்ஸ் பிடிப்பதற்கு முன்னதாக ரிக்கி பண்ணுவாங்க, வெள்ளோட்டம் விடுவார்கள். இரண்டாவதாக வழக்கறிஞர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இந்த 2 பேர் தான் பிடிப்பாங்க எப்ப கேஸ் இருந்தாலும் சரி. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு மெயின் அக்யூஸ்ட பிடிக்கணும்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட பிடிச்சா போறோம். அதனால சில முக்கிய திமுக பிள்ளைகளுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் குறைந்தது 18 முதல் 20 பேர் சிக்கி இருக்கிறார்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ள. அந்த 18 பேர் கொடுக்கிற லாபத்தில் இருந்துதான், அந்த புள்ளிகள் விவரத்தில் இருந்துதான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸே ஃபைல் பண்றாங்க. ஆக மொத்தம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தெரியும் பொழுது accused will definitely get informed by the chartered accountants. Enforcement director சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஒரு பர்சன் டிஎம்கே மறைச்சிருவாங்க. உங்களுக்கு வெளில தெரியுது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், ஆனா உள்ள தெரியுது உங்களுக்கு அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நேரம் போய் சொல்லுவாரு, எங்க கோபிநாத் இப்படி பேசுறீங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி திருவாளர் உளர்வாயன் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் உளறி விட்டார்கள் 30,000 கோடி என்பதை, மகன் மருமகள் இருவர் பெயரை. அதுல தான் சுத்தி வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ அப்போ இதுல வந்து ரொம்ப சிவியரா இருக்க போகுது அப்படிங்கறதான் இப்போ எதிர்பார்க்க முடியுது நீங்க சொல்றத எனக்கு. நான் குறைஞ்சது இந்த என்னுடைய 40 ஆண்டு கால டெல்லி பத்திரிகை வாழ்க்கையில் ஒரு 10 கேஸ் பார்த்திருக்கேங்க. இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் கேஸ் ஃபார் டிஎம்கே. இதுல இன்னொரு விஷயம், நீங்க இவ்வளோ பெரிய விஷயம் பண்றாங்க, இவ்வளோ பெரிய இது மாட்டினா ரொம்ப பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும்ன்ற இடத்த அவ்வளவு தைரியமா எடுத்து பண்ணும்போது, இதுக்குள்ள தங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது, லிங்க் இருக்கு அப்படின்னு வெளியில தெரிகிற வகையிலையா இவர்கள் இதை மேற்கொண்டு விடுவார்கள்? அந்த லிங்க இருக்கிறது வெளியில தெரியாத மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கூற்றா வைக்கிறாங்கல்ல. முதல் குடும்பத்துக்கு லிங்க் இருக்குமா அப்படின்னு இடி கண்டுபிடிப்பாங்களா? தேடுவாங்க, ஆனா கிடைக்குமான்றது சந்தேகம் அப்படிங்கறத சொல்றாங்களே. அது 2026 பொதுமக்களுடைய நினைவுக்கு விட்டு விடலாம், வாக்காளர்களுடைய இமேஜினேஷனுக்கு விட்டு விடலாம். ஆனால் தொடர்பு இருக்கிறதோ இல்லையோ, ஏன் பழனிவேல் தியாகராஜன் அப்படி உளறினார்? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவர் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவரு இல்ல பிஜேபி ஏஜென்ட் அவரு?
என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஏஜென்டா பழனிவேல் தியாகராஜன் படித்தவர், அயல் நாட்டில் படித்தவர். அவர் லேமன் பிரதர்ஸ்ல பெரிய பொசிஷன் இருந்தவர். அவர் கோடிக்கணக்கில் பணத்தை பார்த்து பழக்கம். அவர் சொல்றது அதுதான் பிடிச்சிக்காங்க சார் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இது சாராயத்தை அவர் ஏற்கனவே ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தபோது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸும் தமிழக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸும் தான் பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டார். இது மு க ஸ்டாலினுக்கு நன்றாக தெரியும், மறைக்கிறாங்க பொதுமக்கள் இதை. தமிழ் நேயர்கள் கோபிநாத் ராஜகோபாலனுடைய இந்த பேச்சுவார்த்தையை இந்த கான்டெஸ்ட் ஆஃப் சாட் ஷோவை பார்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள், தலைவர்கள் யாரா இருந்தாலும் சரி, நாம் இருவரும் பேசுவது உண்மை என்பதைத்தான் நான் சத்திய சன்மான் போட்டு ஓத் ஆஃப் அஃபர்மேஷன் பண்ணி நான் இந்த பேச்சு பேசுறேன். பழனிவேல் தியாகராஜன் சொன்னதுதான் இப்பொழுது நிலைக்கு வர இருக்கிறது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு 40,000 கோடின்னு. அது என்னது? எதுங்கிறது? அது எதுங்கிறது? எங்க பேச மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துல பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் இந்த இடத்துல வாய் திறக்கல. எப்பவுமே இந்த மாதிரி ரைடுகள் வரும்போது அதை எதிர்த்து வீடியோ போடுற முதல்வர் அவர்களும் வாய் திறக்கல. இந்த மௌனங்கள் எதை காட்டுகிறது? ஒரு முக்கியமான புள்ளி மாற்ற இருக்கிறார்கள் என்பதைத்தான் காண்பிக்கிறது. பயந்த சுபாவம். அவங்க வேர்வை உள்ள ஸ்வெட்டிங் ஷர்ட் உள்ள ரனி ஸ்வெட்டிங். இன்னும் கூட ஒரு அபத்தமான பாஷையில் சொல்ல போனால் சிறுநீரகம் கூட அடிக்கடி போகக்கூடிய நிலைமைக்கு வந்து விடுவார்கள். பயத்துல அவ்வளோ டேஞ்சர் சிச்சுவேஷன். யூ வில் ஃபீல் கோயிங் டு வாஷ்ரூம். ஓகே, அந்த அளவுக்கு பயத்துல தான் இருக்கிறாங்க அப்போ. ஆமாம், அதனால பெத்தல் வளரல் அதெல்லாம் தானே வருது. இந்த வயதிலும் எனக்கு இவ்வளவு கோபம் வருகிறது என்றால் சில அதிகாரிகள் என்னிடம் சொல்வதை கேட்டால் காதால கேட்க முடியல, கண்ணால பார்க்க முடியல. அது தமிழ் நேயர்களுக்கு சொல்வதில் நான் மிகவும் வருத்தம் அடைகிறேன். அதெல்லாம் வெளில சொன்ன மேல டெஃபினேஷன் கேஸ் போடுவாங்க. இன்னைக்கு பாருங்க, எல்லாம் டாஸ்மாக் கடையில எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மாதிரி நாளைக்கு கோபிநாத்தையும் ராஜகோபாலையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம எங்க மாட்டிக்கிறோம்? இதுக்கு உண்மையை சொல்லுவதுதான் தமிழருடைய நோக்கம். ஷூர் சார். ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்க போகுது, ஒரு மூவ்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அது கிட்டத்தட்ட எந்த மாதத்துல இதை எதிர்பார்க்கலாம் சார்? ஜூன் ஜூலைல. ஏன்னா இதெல்லாம் ஸ்டடி பண்றதுக்கு ஒரு 6 மாசம் ஆகுங்க. மினிமம் 4 to 5 months ஆகுங்க. ஓகே, ஜூன் ஜூலைல ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு தமிழ்நாட்டுல. அப்போ கண்டிப்பாக இது இட் வில் அஃபெக்ட் தி டிஎம்கேஸ் ஃபியூச்சர். ஷூர் சார். பொறுத்திருந்து ஒண்ணு கேட்கிறேன். முதலமைச்சர் அதிகமாக பேசுகிறார், துணை முதலமைச்சர் எங்கே காணவில்லை? சொல்லுங்களேன். அதனோட பின்னணி என்ன நினைக்கிறீங்க? அந்த சாரை தான் கேட்கணும். யார் அந்த சார்னு கேட்கிறாங்களோ அந்த சாரை தான் கேட்கணும். இல்ல, ஏன்னா இதுல அவரும் மௌனமா இருக்கிறதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கோ அப்படின்றத உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சந்தேகங்கள் பலரிடம் இருக்கிறது. அதைத்தான் நானும் கோடியிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். ஸோ எப்போது இது தொடர்பாக வாய் திறப்பார்கள் அண்ட் இடி இதில் அடுத்த கட்டமாக என்ன தகவல்கள் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சார். அது தொடர்பாகவும் பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார்.